Hi friends, welcome back to Tamil Amazing Facts. உங்கள பல பேருக்கு மைக்ரோஸ்கோப் பத்தி கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸை நல்லா ஜூம் பண்ணி அதுக்குள்ள என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த மைக்ரோஸ்கோப்பை யூஸ் பண்ணுவாங்க. நம்ம கண்ணுக்கே தெரியாத மைன்யூட்டா இருக்க பல விஷயங்களை மைக்ரோஸ்கோப் நல்லா ஜூம் பண்ணி பெருசா நமக்கு காட்டி கொடுத்துரும். எந்த மாதிரினா நம்மள 2 வருஷமா பாடாப்படுத்திட்டு இருக்க கொரோனா வைரஸை கூட மைக்ரோஸ்கோப்போட ஹெல்ப்பால ரொம்ப ஈஸியா பாத்திர முடியும். அது மட்டும் இல்ல, உங்க எல்லாருக்குமே கண்டிப்பா இன்ஜெக்ஷன் போட்டிருப்பாங்க. அந்த இன்ஜெக்ஷன் போட்டதுக்கு அப்புறம் அந்த இடம் எப்படி தெரியுமா இருக்கும்? இப்படிதான் இருக்கும். ஏதோ பார்க்க பெரிய பள்ள மாதிரி இருக்குல்ல, ஆனா நம்ம கண்ணுக்கு எதுவுமே தெரியாது. ஆனா மைக்ரோஸ்கோப்ல எப்படி தெரியுது பாத்தீங்களா? இதே மாதிரியான சில தாறுமாறான விஷயங்கள் மைக்ரோஸ்கோப்ல எப்படி தெரியுதுன்றத பத்தி தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ வேற லெவல்ல இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. பால் பென். நாம எல்லாருமே கண்டிப்பா பால் பென்னை யூஸ் பண்ணிருப்போம். நீங்க எப்பயாவது பால் பென் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு யோசிச்சு பாத்திருக்கீங்களா? பால் பென்ல இருக்க அந்த பின் பாயிண்ட எப்பயாவது மைக்ரோஸ்கோப்ல பாத்திருக்கீங்களா? ஒருவேளை மைக்ரோஸ்கோப்போட ஹெல்ப்பால அந்த பின் பாயிண்ட பாத்தீங்கன்னா அந்த பாயிண்ட்ல சின்னதா இந்த மாதிரி ஒரு பால் இருக்கிற மாதிரி தான் தெரியும். நாம பெண்ணை எழுத எழுத இந்த பால் ஆட்டோமேட்டிக்கா ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். அப்படி ரொட்டேட் ஆகும்போது ரீஃபில்ல இருக்க இங்க கொஞ்சம் கொஞ்சமா வெளியில கொண்டு வந்து நாம என்ன எழுதுறோமோ அதை நம்ம முன்னாடி பிரசன்ட் பண்ணுது. சில நேரத்துல பென் கீழே விழுந்ததுக்கு அப்புறம் அதை எடுத்து எழுதலாம் ட்ரை பண்ணா அது எழுதவே எழுதாது. அதுக்கு காரணம் பாயிண்ட்ல இருக்க இந்த பால் கீழே விழுந்திருக்கும். இந்த பால் மட்டும் கீழே விழுந்துருச்சுன்னா எவ்வளவு காஸ்ட்லி பென்னா இருந்தாலும் எவ்வளவு ரீஃபில் ஃபுல்லா இருந்தாலும் இந்த பென் எழுதவே எழுதாது. கண்ணுக்கே தெரியாத இவ்வளவு குட்டியா இருக்க இந்த பால் அவ்வளவு பெரிய பெண்ணுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ட்னு பாருங்க. கொரோனா வைரஸ் ஆன் மாஸ்க். லாஸ்ட் 2 இயர்ஸா கொரோனா வைரஸ் நம்மள எப்படியெல்லாம் வாட்டி எடுத்துட்டு இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். கொரோனா வைரஸோட ஷேப் எப்படி இருக்கும்னு இப்ப நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா ஸ்டார்டிங்ல கொரோனா பாசிட்டிவ் இருக்கிற பேஷண்டோட மாஸ்க் எடுத்து தான் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பண்ணி பார்த்திருக்காங்க. ஏன்னா கண்டிப்பா அந்த மாஸ்க்ல வைரஸ் இருக்கும். அதனால அந்த மாஸ்க மைக்ரோஸ்கோப் மூலமா நல்லா ஜூம் பண்ணி பார்க்கும்போது தான் அந்த வைரஸோட ஷேப் இப்படிதான் இருக்கும்னு நிறைய பேருக்கு தெரிய வந்துச்சு. மொபைல் ஸ்கிரீன். நம்மளோட டே டு டே லைஃப்ல தவிர்க்க முடியாத ஒரு கேஜெட்டா மொபைல் மாறிடுச்சு. ஆனா அந்த மொபைலோட ஸ்கிரீனை ஹைடெக் ஜூம் கேமரா வச்சு ஜூம் பண்ணி பார்த்தா எப்படி தெரியும் அப்படின்னு என்னைக்காவது நினைச்சு பார்த்திருக்கீங்களா? ஒரு மொபைலை மைக்ரோஸ்கோப்புக்கு கீழே வச்சு நல்லா ஜூம் பண்ணி பார்த்தா அந்த ஸ்கிரீன் ஜூம் ஆகி சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸா தெரிஞ்சிருக்கு. இன்னும் நல்லா ஜூம் பண்ணி பார்த்தா ஒவ்வொரு பிக்சல்ஸும் தனித்தனியா தெரிஞ்சிருக்கு. அதுலயும் தெரிஞ்ச எல்லா பிக்சல்ஸும் RGB கலர்ல தெரிஞ்சிருக்கு. அதாவது ரெட், கிரீன் அண்ட் ப்ளூ. இந்த கலர் தவிர மொபைல் ஸ்கிரீன்ல வேற எந்த கலருமே தெரியல. ஆனா நம்ம நார்மலா ஸ்கிரீனை பார்க்கும்போது நமக்கு எல்லா கலரும் தெரியுதுல்ல, அந்த எல்லா கலருமே இந்த 3 கலரோட காம்பினேஷன்ல மட்டும்தான் தெரியுது. க்ளோத்ஸ். நம்ம போட்டுட்டு இருக்க துணியை என்னைக்காவது மைக்ரோஸ்கோப்ல பார்க்கணும்னு உங்களுக்கு தோணிருக்கா? அப்படி மைக்ரோஸ்கோப்ல பார்த்தா அது எப்படி இருக்கும்னு உங்களுக்கு தெரியுமா? சின்னதா இருக்க இந்த ஹைடெக் கேமராவை துணி மேல வச்சு நல்லா ஜூம் பண்ணி பாக்குறாங்க. அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு பேட்டர்னும் தனித்தனியா தெரிஞ்சிருக்கு. ஒரு துணிக்குள்ள இருக்க நூல், அந்த நூலுக்குள்ள இருக்க பேட்டர்ன்ஸ் எல்லாமே இந்த ஹைடெக் கேமரால எப்படி எல்லாம் தெரியுது பாத்தீங்களா? இந்த மாதிரியான விஷயத்த நம்மளோட வெறுங்கண்ல பார்க்கும்போது கண்டிப்பா நமக்கு தெரியவே தெரியாது. ஹைடெக் கேமராலயோ அப்படி இல்லைன்னா மைக்ரோஸ்கோப்போட ஹெல்ப்பால மட்டும்தான் இதை நம்ம பார்க்க முடியும். ஹியூமன் ஸ்கின். துணியை மட்டும் இல்ல, மனுஷங்களோட ஸ்கின்னை கூட நல்லா ஜூம் பண்ணி பார்த்தா உள்ளயும் அங்க பேட்டர்னா தான் தெரியும். இத கண்டிப்பா நம்மளோட வெறும் கண்ணுல பார்க்கவே முடியாது. அது மட்டும் இல்ல, மைக்ரோஸ்கோப்போட ஹெல்ப்பால நம்ம உடம்புல இருந்து வர வேர்வை துளியை கூட நம்மளால பார்க்க முடியும். அந்த வேர்வை துளி நம்ம ஸ்கின்னை விட்டு எப்படி வெளியில வருதுன்னு பாத்தீங்களா? வேற லெவல்ல இருக்குல்ல. இன்ஜெக்ஷன் இன்டு ஹியூமன் பாடி. நம்மளோட வாழ்க்கையில ஒரு தடவையாவது கண்டிப்பா இன்ஜெக்ஷன் போட்டிருப்போம். அந்த ஊசியை நம்ம உடம்புல குத்தும் போது அந்த இடம் பயங்கரமா வலிக்கும். ஆனா அந்த இடத்துல எந்த டேமேஜும் ஆகாத மாதிரி தெரியும். ஆனா ஊசி குத்துன அந்த இடத்த மைக்ரோஸ்கோப்ல பாத்தீங்கன்னா சின்னதா இருக்க அந்த ஊசி குத்துனா இப்படியா மாறும்னு பயங்கரமா ஷாக் ஆயிடுவீங்க. ஏன்னா இன்ஜெக்ஷன் போட்ட இடம் மைக்ரோஸ்கோப்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் தெரியும். ஏதோ பெரிய பள்ளத்தாக்கு மாதிரி இருக்குல்ல, ஆனா இது சாதாரண ஒரு இன்ஜெக்ஷன் குத்துன இடம் தான். பீகாக் ஃபெதர். மயிலோட தோகை எவ்வளவு கலர்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றது உங்களுக்கே தெரியும். அதுலயும் அந்த தோகையை விரிச்சுக்கிட்டு டான்ஸ் ஆடும்போது பாக்குறதுக்கே அவ்வளவு சூப்பரா இருக்கும். ஆனா அந்த தோகையை மைக்ரோஸ்கோப்ல பார்க்கும்போது எவ்வளவு அழகா இருக்குன்னு நீங்களே பாருங்க. அந்த தோகையை மைக்ரோஸ்கோப்ல பார்க்கும்போது உங்களுக்கு இப்படிதான் தெரியும். எவ்வளவு கலர்ஃபுல்லா ஏதோ கையால பின்னின மாதிரியே தெரியுதுல்ல. வெளி தோற்றம் மட்டும் இல்ல, ஜூம் பண்ணி பார்த்தா கூட ரொம்பவே அழகா தான் இருக்கு. வெல்க்ரோ.
வெல்க்ரோவை ஒட்டி ஒட்டி பிச்சு பிச்சு விளையாடுறதுக்கு அவ்வளவு ஜாலியா இருக்கும். ஆனா இந்த வெல்க்ரோவை மைக்ரோஸ்கோப்பை யூஸ் பண்ணி ஜூம் பண்ணி பார்த்தா மீன் தூண்டில்ல வர ஹூக்ஸ் மாதிரியே இங்க நிறைய ஹூக்ஸ் இருக்கும். இது எல்லாமே பிளாஸ்டிக்ல இருக்கும். ஆனா இன்னொரு பக்கம் ஃபுல்லாவே பஞ்சு மாதிரி இருக்கும். இத ரெண்டுத்தையும் ஒட்டும் போது அந்த பஞ்சு எல்லாமே அந்த ஹூக்ஸ்ல போய் வசமா மாட்டிக்குது. அதை பிச்சு எடுக்கும் போது ஹூக்ஸ்ல மாட்டிருக்க பஞ்சு எல்லாமே பிச்சுக்கிட்டு வருது. அந்த சவுண்ட் கேட்கும் போது ஒரு வித்தியாசமான ஒரு சாட்டிஸ்பாக்சன் கிடைக்கும். போன்ஸ், நம்ம உடம்புல இருக்க எலும்புகள் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங் ஆனதுன்னு உங்களுக்கே தெரியும். அந்த எலும்பை பார்த்தா ஏதோ ஃபுல்லா பேக் ஆன மாதிரி இருக்கும். ஆனா அந்த எலும்பை மைக்ரோஸ்கோப்ல பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்னு என்னைக்காவது ஒரு நாள் நினைச்சு பார்த்திருக்கீங்களா? ஏன்னா நமக்கு பார்க்க க்ளோஸா இருக்க மாதிரி தெரியுதுல. ஆனா மைக்ரோஸ்கோப்ல பார்க்கும்போது எலும்பு எல்லாமே இப்படி ஓட்ட ஓட்டையா தான் இருக்கும். இத பாக்குறதுக்கு ஏதோ வலை மாதிரி இருக்குல்ல. ஆனா இது எல்லாமே நம்ம நார்மல் ஐல தெரியவே தெரியாது. மைக்ரோஸ்கோப்ல மட்டும்தான் இது தெரியும். சாண்ட், நார்மலா மண்ணை நம்ம பார்க்கும்போது ஏதோ சின்ன சின்ன பீஸா தான் தெரியும். அதை கையில எடுத்து பார்த்தா ரொம்ப சாஃப்டாவும் இருக்கும். அதே மாதிரி மைன்யூட் பார்ட்டிகல்ஸா தான் நம்ம கண்ணுக்கு தெரியும். ஆனா அதே மண்ணை மைக்ரோஸ்கோப்ல வச்சு பார்த்தா எப்படி தெரியுதுன்னு பாருங்க. இதை ஜூம் பண்ணி பார்த்தா ஏதோ பெரிய பெரிய கல் எல்லாமே ஒன்னு சேர்ந்து ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி இருக்குல்ல. ஏன்னா இது எல்லாமே சின்ன சின்ன கல்லு தான். பெருசா இருந்தா கல்லுன்னு சொல்றோம், இந்த மாதிரி பொடியா இருந்தா அதை மண்ணுன்னு சொல்றோம். நல்லா இருக்குல்ல. ஷார்க் ஸ்கின், கடல்வாழ் மீன்லயே ரொம்ப மோசமான மீன் எதுன்னு கேட்டா நிறைய பேர் ஷார்க்னு தான் சொல்லுவோம். ஆனா ஷார்க்கோட ஸ்கின் மத்த மீன்ல இருக்க ஸ்கின் மாதிரி இருக்காது. நார்மலா இருக்க மீனோட ஸ்கின்னும் ஷார்க்கோட ஸ்கின்னும் எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்க. ஷார்க்கோட ஸ்கின்னை மைக்ரோஸ்கோப்ல பார்க்கும்போது இந்த மாதிரி வித்தியாசமான பேட்டர்னா தான் தெரியும். ஏதோ அதோட ஸ்கின்ல முள்ளு இருக்கிற மாதிரியே தெரியுது பாருங்க. அதோட பல்லு மட்டும் இல்ல, ஸ்கின்னு கூட டேஞ்சர் தான் போல. கர்ட், தயிருக்குள்ள சின்ன சின்ன பாக்டீரியா தான் இருக்கு அப்படின்றது தயிரை யூஸ் பண்ற எல்லாருக்குமே கண்டிப்பா தெரியும். ஆனா ஆக்சுவலா அந்த பாக்டீரியா எப்படி இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? சரி வாங்க மைக்ரோஸ்கோப்ல அதையும் நம்ம செக் பண்ணி பாத்துடலாம். தயிரை கொஞ்சம் எடுத்து மைக்ரோஸ்கோப்ல வச்சு அதை நல்லா ஜூம் பண்ணி பார்த்தா அதுக்குள்ள சின்ன சின்ன பாக்டீரியா மூவ் ஆகுறது நல்லாவே தெரியுது. இந்த பாக்டீரியா தான் நம்ம சாப்பிடுற தயிருக்குள்ள இருக்குது. கொஞ்சோண்டு தயிருக்குள்ளேயே இவ்வளவு பாக்டீரியா இருக்குதுடா, அப்ப எதுக்குடா இந்த தயிரிய நக்கி நக்கி இப்படி சாப்பிடுறாங்க அப்படின்னு தானே கேக்குறீங்க? அதுக்கான ஆன்சர் சிம்பிள் தான். ஏன்னா இந்த பாக்டீரியால நமக்கு எந்த ஒரு ஆபத்தும் கிடையாது. அதனாலதான் தயிரை அந்த காலத்துல இருந்தே மக்கள் ரொம்ப விரும்பி சாப்பிட்டுட்டு வராங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. என்னதான் ஒரு பொருளை நம்ம நேரா பார்க்கும்போது வேற மாதிரி தெரிஞ்சாலும் மைக்ரோஸ்கோப்ல பார்க்கும்போது இன்னும் வித்தியாசமா தெரியும்ன்றத இதை பார்த்து உங்களுக்கு தெரிஞ்சிருந்திருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி சுவாரஸ்யமான பல இன்ஃபர்மேஷன் நான் போட்ட உடனே உங்களுக்கு வந்து சேரணுமா? அப்ப மறக்காம நம்ம தமிழ் அமேசிங் ஃபேக்ட்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆல்ல போட்டுக்கோங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோட நோட்டிபிகேஷனும் உங்களுக்கு கரெக்டா வந்து சேரும்.